ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அடிக்கடி அங்கே போகாதே, அடிக்கடி அங்கே போகாதே. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் கோ தேர் ஆஃபன், டோன்ட் கோ தேர் ஆஃபன். அடிக்கடி அங்கே போகாதே. நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி இங்கே வராதே, அடிக்கடி இங்கே வராதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் கம் ஹியர் ஆஃபன், டோன்ட் கம் ஹியர் ஆஃபன். அடிக்கடி இங்கே வராதே. நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி என்னுடன் பேசு, அடிக்கடி என்னுடன் பேசு. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டாக் டு மீ ஆஃபன், டாக் டு மீ ஆஃபன். டாக் டு மீ அப்படின்னா என்னுடன் பேசு, ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. அடிக்கடி என்னுடன் பேசு. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், டாக் டு மீ ஆஃபன். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி அவர்களுடன் பேசு, அடிக்கடி அவர்களுடன் பேசு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டாக் டு தெம் ஆஃபன், டாக் டு தெம் அப்படின்னா அவர்களுடன் பேசு, அடிக்கடி. இதை நம்ம இங்கிலீஷில் ஆஃபன் அப்படின்னு சொல்லணும். அடிக்கடி அவர்களுடன் பேசு. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், டாக் டு தெம் ஆஃபன். அடிக்கடி இங்கே வா, அடிக்கடி இங்கே வா. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கம் ஹியர் ஆஃபன், கம் ஹியர் ஆஃபன். அடிக்கடி இங்கே வா. நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி அங்கே போ, அடிக்கடி அங்கே போ. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கோ தேர் ஆஃபன், கோ தேர் ஆஃபன். அடிக்கடி அங்கே போ. நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி அவர்களுடன் பேசாதே, அடிக்கடி அவர்களுடன் பேசாதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் டாக் டு தெம் ஆஃபன், டோன்ட் டாக் டு தெம் அப்படின்னா அவர்களுடன் பேசாதே அப்படின்னு அர்த்தம். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. அடிக்கடி அவர்களுடன் பேசாதே. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், டோன்ட் டாக் டு தெம் ஆஃபன். அடிக்கடி இதை செய்யுங்கள், அடிக்கடி இதை செய்யுங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டூ திஸ் ஆஃபன், டூ திஸ் அப்படின்னா இதை செய் அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு ஆஃபன். அடிக்கடி இதை செய்யுங்கள், டோன்ட் டூ திஸ் ஆஃபன். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி இதை செய்யாதீர்கள், அடிக்கடி இதை செய்யாதீர்கள். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் டூ திஸ் டூ ஆஃபன், டோன்ட் டூ திஸ் டூ ஆஃபன். அடிக்கடி இதை செய்யாதீர்கள். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி வெளியே போகாதே, அடிக்கடி வெளியே போகாதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் கோ அவுட் ஆஃபன், டோன்ட் கோ அவுட் ஆஃபன். டோன்ட் கோ அவுட் அப்படின்னா வெளியே போகாதே அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு ஆஃபன். அடிக்கடி வெளியே போகாதே. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், டோன்ட் கோ அவுட் ஆஃபன். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி ஏன் வெளியே போகிறாய், அடிக்கடி ஏன் வெளியே போகிறாய். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, why do you go out often, why do you go out often. அடிக்கடி ஏன் வெளியே போகிறாய். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி சாப்பிடாதே, அடிக்கடி சாப்பிடாதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் ஈட் ஆஃபன், டோன்ட் ஈட் ஆஃபன். டோன்ட் ஈட் அப்படின்னா சாப்பிடாதே அப்படின்னு அர்த்தம். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. அடிக்கடி சாப்பிடாதே, டோன்ட் ஈட் ஆஃபன். அடிக்கடி தூங்காதே, அடிக்கடி தூங்காதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் ஸ்லீப் ஆஃபன், டோன்ட் ஸ்லீப் அப்படின்னா தூங்காதே அப்படின்னு அர்த்தம். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. டோன்ட் ஸ்லீப் ஆஃபன், அடிக்கடி தூங்காதே. நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி தண்ணீர் குடி, அடிக்கடி தண்ணீர் குடி. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ட்ரிங்க் வாட்டர் ஆஃபன், ட்ரிங்க் வாட்டர் ஆஃபன். ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னா தண்ணீர் குடி அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி இதை நம்ம இங்கிலீஷில் ஆஃபன் அப்படின்னு சொல்லணும். அடிக்கடி தண்ணீர் குடி, ட்ரிங்க் வாட்டர் ஆஃபன். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி கைகளை கழுவு, அடிக்கடி கைகளை கழுவு. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி,
வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி கைகளை கழுவு. நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி சேர்ந்து போகாதே. அடிக்கடி சேர்ந்து போகாதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் கோ டுகெதர் டூ ஆஃபன். டோன்ட் கோ டுகெதர் அப்படின்னா சேர்ந்து போகாதே அப்படின்னு அர்த்தம். டூ ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. அடிக்கடி சேர்ந்து போகாதே. டோன்ட் கோ டுகெதர் டூ ஆஃபன். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி இப்படி செய்யாதே. அடிக்கடி இப்படி செய்யாதே. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் டூ திஸ் ஆஃபன். டோன்ட் டூ திஸ் ஆஃபன். டோன்ட் டூ திஸ் அப்படின்னா இப்படி செய்யாதே அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி ஆஃபன். அடிக்கடி இப்படி செய்யாதே. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டோன்ட் டூ திஸ் ஆஃபன். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி இதை வாசி. அடிக்கடி இதை வாசி. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ரீட் திஸ் ஆஃபன். ரீட் திஸ் ஆஃபன். அடிக்கடி இதை வாசி. நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி இப்படி செய். அடிக்கடி இப்படி செய். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டூ திஸ் ஆஃபன். டூ திஸ் ஆஃபன். அடிக்கடி இப்படி செய். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி எதை பயன்படுத்துவாய். அடிக்கடி நீ எதை பயன்படுத்துவாய். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, விச் டூ யூ யூஸ் மோஸ்ட் ஆஃபன். விச் டூ யூ யூஸ் அப்படின்னா எதை பயன்படுத்துவாய். மோஸ்ட் ஆஃபன்னா அடிக்கடி. அடிக்கடி எதை பயன்படுத்துவாய். விச் டூ யூ யூஸ் மோஸ்ட் ஆஃபன். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி எங்கே போகிறாய். அடிக்கடி எங்கே போகிறாய். இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வேர் டு யூ ஆஃபன் கோ. வேர் டு யூ ஆஃபன் கோ. அடிக்கடி எங்கே போகிறாய். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி கவலைப்படாதே. அடிக்கடி கவலைப்படாதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் worry too often. டோன்ட் worry too often. அடிக்கடி கவலைப்படாதே. நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி கோபப்படாதே. அடிக்கடி கோபப்படாதே. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் கெட் ஆங்க்ரி ஆஃபன். டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா கோபப்படாதே அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு ஆஃபன். அடிக்கடி கோபப்படாதே. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் கெட் ஆங்க்ரி ஆஃபன். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி இப்படி பேசாதே. அடிக்கடி இப்படி பேசாதே. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் டாக் லைக் திஸ் ஆஃபன். டோன்ட் டாக் லைக் திஸ் ஆஃபன். அடிக்கடி இப்படி பேசாதே. இப்படி பேசாதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் டாக் லைக் திஸ். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி இப்படி பேசு. அடிக்கடி இப்படி பேசு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டாக் லைக் திஸ் ஆஃபன். டாக் லைக் திஸ் ஆஃபன். அடிக்கடி இப்படி பேசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஃபன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பேசக்கூடிய நிறைய வாக்கியங்களை இன்றைக்கி வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நானும் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.